இவர்களாகவே பதிவை முடித்துவிட்டு பண்ணை வீட்டுக்கு வந்தபோது அங்கு பணியில் இருந்த ஒருவன் அன்று சின்னசாமியின் மாப்பிள்ளை பஞ்சாயத்தில் அவர் பெயரில் புகார் கொடுத்திருப்பதால் அவர் அங்கு சென்று இருக்கிறார் என்று கூறி பூவரிசியை பற்றியும் கூறினார். கேட்ட சகோதரர்கள் இருவருக்கும் ரொம்பவே கஷ்டமாகி போய்விட்டது. உடனடியாக மாதங்கியை கூப்பிட்டதில் அவருக்குமே இது தெரியாத விஷயமாக இருந்தது. நீ உடனே அங்க போப்பா, அவருக்கு என்ன கஷ்டமோ, நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே உழைச்ச மனுஷன் அவர். எதுக்கும் இன்னைக்கு நிலம் வித்த பணத்துல கொஞ்சம் எடுத்துட்டு போ, தேவை இருக்கலாம். சின்னசாமியா கேட்க மாட்டார், கையில வச்சுக்கோ, நீ உடனடியா போய் பாரு கண்ணா என்று அழுத்தி கூற ஸ்ரீனியும் கிளம்பினான். கூட வருகிறாயா என்று வத்சனை கேட்க அவன் சுரத்தில்லாமல் வரவில்லை என்று விடவே தனியாக சென்றான். வந்ததிலிருந்து தன்னுடைய தோழியை வேறு பார்க்கவில்லை. ஸ்ரீவஸ்தனும் கையில் கொண்டு வந்திருந்த லேப்டாப்பில் மூழ்கிவிடவே நேரம் போனதே தெரியவில்லை. சுமார் 1 மணி நேரம் கழித்து அந்த வீட்டு பணியால், ஐயா நீங்க கொஞ்சம் பஞ்சாயத்துக்கு நடக்கிற இடத்துக்கு போனா சரியா இருக்கும். சின்ன முதலாளிய எதுக்கு அனுப்பினீங்க? அந்த மருமக பையன் சரியான விவரம் இல்லாதவன். நீ யாருடா எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுன்னு. ஒன்னு கிடக்கா ஒன்னு வெட்டிட்டானா? எதுக்கும் நீங்க போங்க பெரிய முதலாளி. திக்கென்று வட்சனுக்கு இது என்ன புது குழப்பம் என்று வேக நடை போட்டவனிடம் கூடவே வந்த அந்த மருதமுத்து சின்னசாமியின் பெண் இப்பொழுது தான் பிரசவத்தில் இறந்தாள் என்றும், குழந்தை குறித்து மருமகன் தகராறு, ஸ்ரீனியின் தோழியை தாமரையை குறித்தே இதை செய்வதாக கூற இவனுக்கு இருந்த பதற்றத்தில் பஞ்சாயத்து என்று புரிந்து கொண்டான். யாரு? அவர் பொண்ணு தாமரையா? ஆமாங்க, அதை கட்டிக்குவேன்னு ஒரே ரோதனை இந்த மருமக பிள்ளை. குழந்தையும் வேணாமாம். பாவம் சின்னசாமி ஒரு எறும்புக்கு கூட துரோகம் செய்ய மாட்டார். ஆனால் அவருக்கு வாச்ச சம்சாரம் இருக்குதே, அது குணத்துக்கே இப்படி பொண்ணை காவு கொடுத்துருச்சு. தலையும் புரியாமல் காலும் புரியாமல். ஆனால் ஸ்ரீனி ஏதோ வேண்டாத விவகாரத்தில் சிக்கிக்கொள்ள போகிறான் என்று புரிய இன்னமும் வேக எட்டு வைத்து நடந்தான் வட்சன். அங்கே ஒரு மேடையில் சுற்றி மக்கள் குழுமி இருக்க ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன பெண் அழுது கொண்டிருந்தாள். அவள் கையை பிடித்தபடி நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை இவன் கண்கள் போகிற போக்கில் பார்த்து அதே வேகத்தில் பார்வையை அங்கே முகத்தில் கோபம் கொப்பளிக்க நின்று கொண்டிருந்த தம்பியின் மேல் பதிந்தன. 2:08 ஸ்ரீனியிடம் சென்றவன், ஸ்ரீனி என்னாச்சு இங்க? இவங்க வீட்டு தகராறில் நீ எதுக்கு பேசுற? இங்க வா, அவங்க தீர்த்துக்கட்டும் என்று சொல்ல ஸ்ரீனி இவனை உக்கரமாக உறுத்து பார்த்தான். ஸ்ரீ விடு, இந்த அயோக்கியம் கேட்கறத பார்த்தா அப்படியே இவனை கொன்னு போட்டா கூட தப்பில்லைன்னு தோன்றது. கைமுட்டிகள் இருக அங்கே நடுகு நயமாக தெனாவட்டாக நின்று கொண்டிருந்த ஒரு ஆளை காண்பிக்க அவன் முகமும் ஸ்ரீனியின் முகத்துக்கு சற்று குறைவில்லாமல் ரௌத்திரத்துடன் காட்சி அளித்தது. முடிவா சொல்லுங்க, எனக்கு அவ பெத்த பொட்ட கழுதர் 2 வேணாம். ஒரு ஆம்பளை பிள்ளை பெக்க வக்கில்லாத அவ செத்தா எனக்கென்ன? அப்படி இந்த 2 கழுதைகளையும் கூட்டிட்டு போகணும்னா இந்த என் மச்சினிய எனக்கு கட்டி வைக்க சொல்லுங்க. அவ அக்கா பெத்த பொட்டகத்தானே இது, அவளையே பார்த்து கிடக்கட்டும். அவளுக்காக அதுங்களுக்கும் கஞ்சி ஊத்துறேன், இல்லாட்டி இப்பவே அத்து விட்டுறேன். ஆனா எனக்கு தீக்க வேண்டிய பாக்கிய அந்தால தீக்க சொல்லுங்க. ஆவேசமாக பேச பேச அவன் பேசிய விதத்திலேயே ஏன் தம்பி இப்படி கோபத்துடன் இருக்கிறான் என்று வஸ்தனுக்கு நன்றாகவே புரிந்தது. இவனுக்கே நேரே சென்று அவனை கன்னத்தில் 2 சாத்தி ஓங்கி போட்டு மிதிக்கலாமா என்று இருந்தது. டே, நீ எல்லாம் ஆம்பளையாடா பொறுக்கி,
கட்டுனவளை வச்சு காப்பாத்த வக்கு இல்லாம அப்பா வீட்டுல விட்டுட்டு போன அவ செத்ததுக்கு கூட வரலையாமே. இப்போ எந்த உரிமையில வந்து சொந்தம் கொண்டாடி பொண்ணு கேக்குற? எகிரிய ஸ்ரீனியை ஆச்சரியத்துடன் பார்த்தான் ஸ்ரீவஸ். என்னவாயிற்று இவனுக்கு? ஒரு மருத்துவ கல்லூரி மாணவன் மாதிரி இல்லாமல் சரியான காட்டா மாதிரி சீறிக்கொண்டு இருக்கிறான். யோ, நீ யார்யா? பெருசா பட்டணத்துல இருந்து பிளஸர் கார்ல வந்து எங்க வீட்டு சமாச்சாரத்துல புகுந்து நாட்டாம செய்யறது? மாமா, இது நல்லாவே இல்லை, சொல்லிட்டேன். அவங்க உங்களுக்கு படி அளக்குறவங்களா இருக்கலாம், ஆனால் எனக்கு என்னைக்குமே ஒரு படி குறைஞ்சவங்கதான். சின்னசாமி மிரட்ட, ஏற்கனவே பெண் இறந்த துக்கம் எதிர்பார்த்திருந்தாலும் இவ்வளவு சீக்கிரமே வருவான் என்று தெரியாமல் மருமகன் இப்படி ஊரை கூட்டி மானத்தை வாங்கும் கேவலம் என்று கூனி குறுகி நின்றிருந்தார் அவர். அப்பொழுது ஆவேசத்துடன் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க பெண்மணி கூட்டத்தை தள்ளி கொண்டு வந்தார். யோ, என்னையா வேணும் உனக்கு? இந்தா, இந்த சிரிக்கு மேல கண்ணு வச்சு தானே என் பொண்ணை இல்லாம செஞ்சுட்டா. இழுத்துட்டு போ. நல்ல வேலை, இந்த கன்றாவிய பார்க்க என் மவ உயிரோட இல்ல. இந்தாடி, சிறுவாணி பெத்த சிந்தாமணி, கையில வச்சிருக்கிற அந்த சனியனோட நீயும் கிளம்பிப்போ. ஆனா சொல்லிப்புட்ட, அந்த குழந்தை மட்டும்தான் உண்ணுது. என் மூத்த பேத்தியும் எக்காரனை கொண்டும் உன்கிட்ட தரமாட்டேன். யோ, பார்வை பதறி இவளுக்கு அருகே வந்த சின்னசாமியின் மேல் விழ, ஏதாவது சீறு செய்கிறேன் சனத்தை செய்கிறேன்னு ஏழறிய கூட்டி விட்டுடாத. நம்ம பொண்ணை காவு கொடுத்த கணக்கே இருக்கு. என் பேத்திய வளர்க்க நமக்கு பணம் வேணும் என்றவர் இப்பொழுது சின்னசாமி தடுக்க தடுக்க ஸ்ரீனியின் அருகில் வந்தார். ஐயா, சின்ன முதலாளி, நீங்க ஒன்றும் அவர் சொல்ற மாதிரி எங்க வீட்டு பஞ்சாயத்துல தலையிட வேண்டாம். அப்படி உதவணும்னு இருந்துச்சுன்னா இதோ இந்த மூதேவியும் அவ கையில இருக்கிற அந்த சனியனையும் அவன் கூட அனுப்பி வைக்கிற வழிய பாருங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் என்று அகங்காரமாய் சொல்லி கையை கூப்ப ஸ்ரீனியுடன் வஸ்தனும் விக்கித்து போனான். ஸ்ரீனிக்கு பேச நாவிழவில்லை. பரிதாபமாக வஸ்தனை பார்த்து பின்னர் சின்னசாமியை பார்க்க அவர் மெதுவாக அவன் அருகில் வந்து கண்ணில் நீர் மல்க கையை கொப்பினார். விட்டுடுங்க தம்பி, தாமரை இலையில தண்ணி ஓட்டாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்டுல கங்கையில அவ மேலதான் பாயும். ஊர்ல வர வெள்ளம் எல்லாம் அவளை அடிச்சுட்டு தான் போகும். நீங்க கிளம்புங்க தம்பி. அதன் தலையில என்ன எழுதியிருக்கோ நடக்கட்டும். குரல் தழுத்தழுக்க சொன்னவரை நம்ப முடியாமல் பார்த்த ஸ்ரீனி அடுத்ததாக தன்னுடைய தோழியை திரும்பி பார்த்தான். தம்பியின் பார்வையை தொடர்ந்து வஸ்தனின் பார்வையும். சோ, இதுதான் அந்த தாமரையா? பாவம், சின்ன பெண்ணாக இருக்கிறாள். என்ன, ஒரு 20 வயது இருக்குமா? கையில் ஒரு கை குழந்தை. அவளுடைய அக்கா குழந்தையை எங்கோ யாரோ பறித்து விடுவாரோ என்ற அச்சத்தில் மார்போடு சேர்த்து அணைத்து நின்றவளின் முகம் கல்லில் வடித்தது போல இறுகி கிடந்தது. கண்ணில் மருந்து கூட கண்ணீர் இல்லை. இவனுக்கு மட்டும் தெரிந்திராவிட்டால் அவளும் தன்னை போலவே வேடிக்கை பார்க்க வந்திருக்கும் ஒருத்தி என்றுதான் நினைத்திருப்பான். முகத்தில் ஒரு உணர்ச்சியையும் காட்டாமல் இப்படி கூட இருக்க முடியுமா ஒரு சின்ன பெண்ணால்? வஸ்தன் வியந்தான். இதை சிந்தித்தவன் ஸ்ரீனி சின்னசாமியிடம் சொல்வதை பாதி காது கொடுத்துதான் கேட்டு இருந்தது. அங்கிள், நீங்க எதுக்கு அங்கிள் இவனுக்கெல்லாம் பயப்படுறீங்க? ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், இந்த மாதிரி பொறுக்கியெல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. சே, இதுக்கு தான் நான் ஐபிஎஸ் ஆயிருக்கணும். நானே போட்டு மிதிச்சிருப்பேன். ஸ்ரீனி, என்ன இது? நீ சும்மா இரு வஸ்தா. இந்த ஆளு கெட்ட கேட்டுக்கு ஒரு பொண்டாட்டிய வச்சுக்க துப்பு இல்லாம சாகடிச்சிட்டு இப்போ தாமரையும் கேக்குதாமா. தாமரைய கல்யாணம் செஞ்சு கொடுத்தாதான் பெத்த குழந்தைகளை பார்த்து பணம். இவனெல்லாம் ஒரு அப்ப
போடா. அவர் என்ன சொல்றது? அவருக்கு சார்பா நான் சொல்றேன், ஒன்றும் கொடுக்க முடியாது. வேற எந்த பஞ்சாயத்துக்கோ போக. அவன் முகத்துக்கு நேரே கையை நீட்டி ஆவேசமாய் பேச, இதுவரை அங்கே நடந்தவற்றை ஏதோ டிவி சீரியல் போல வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்த அந்த ஊர் பெரிய தனக்காரர்கள் 4 பேரில் ஒருவர் இடையிட்டார். தம்பி, இருங்க. இது எங்க ஊரு. எங்களுக்குன்னு சட்டத்திட்டம்லாம் இருக்கு. நீங்க பாட்டு போலீஸுக்கு போற, பஞ்சாயத்து வேண்டாம்னு எல்லாம் சொல்ல முடியாது. உங்க அப்பாரு நிறைய நிலம் வச்சிருக்கலாம். ஆனா இந்த ஊரு எங்க கட்டுப்பாட்டில் தான் இன்னமும் இருக்கு. 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஊர் பக்கம் பணம் வாங்க வரவங்களுக்கு என்ன தெரியும் என்றார். வஸ்தன் புறம் திரும்பி, நீங்க கொஞ்சம் பெரியவங்க. தம்பி இளரத்தம், அதான் துடிப்போடு பேசுறாப்புல. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க என்று சொல்லிய அவரை கடித்து குதறிய தம்பி தயாராக இருப்பதை பார்த்த வஸ்தன் அவன் கையை பிடித்தான். சாரி, ஒத்துக்கிறேன். தம்பி கொஞ்சம் கூட பேசிட்டான். ஆனால் பெரியவங்க நீங்களும் இதுவரை ஒன்றும் சொல்லாம வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தம்பி நிதானம். நாங்க விசாரிச்சுட்டு இருந்தப்போதான் உங்க தம்பி புகுந்து குட்டைய குழப்புனது. இந்த சின்னசாமி தன்னோட 2வது மகளை தன்னோட மூத்த மருமவனுக்கே கட்டி கொடுக்க சம்மதம் தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்க தம்பி தான் அப்போ புகுந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்பொழுது சின்னசாமியை கேள்வியாக பார்த்தான் வஸ்தன். அங்கிள், அவங்க சொல்றது நிஜமா? உங்களுக்கு இதில் சம்மதமா? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? மருமவனுக்கு மூத்தாள் கல்யாணத்துக்கு இன்னும் பணம் மிச்சம் தரணும். அதுவும் வேண்டாங்கிறாப்புல. வேற வழி? என் சக்திக்கு 2 குழந்தைய வச்சு காப்பாத்த கொஞ்சம் சிரமமுங்க. மேலும் என்ற சம்சாரம் என்று கங்கையை கை காட்டி அதுவே போதும் என்கிறார் போல் நிறுத்த, அவளை மீறி தான் எதுவும் செய்வதற்கு இல்லை என்று சொல்லாமல் புரிந்தது அங்கு இருந்தோர் அனைவருக்கும். சின்னசாமி அப்படியாவது தாமரை கல்யாணம் செய்து கொண்டு போகட்டும். மருமகன் ஆசைப்பட்டு தானே அவளை கேட்கிறான். நன்றாக வைத்து கொள்வான். மேலும் அவளும் பூவரசியின் குழந்தையை பெற்ற தாய்போல் பார்த்து கொள்வாள். இங்கிருந்தால் கங்கை அவர்கள் இருவரையும் பேச்சாலே சாகடித்து விடுவாள் என்ற எண்ணம். தம்பியை நெருங்கிய வஸ்தன் அவனை 2 அடி பின்னுக்கு தள்ளி கொண்டு போய், ஸ்ரீனி, வந்த இடத்துல எதுக்கு வம்பு? பாரு, அந்த பொம்பளை உன்கிட்ட வந்து பிராது கொடுக்கறா. அவங்களுக்குள்ள தீ கட்டும்டா. வேணும்னா பணம் கொடுக்கலாம். அதான் அந்த குழந்தைய எடுத்துட்டு போறேன்னு சொல்றானே, அவன் தானே அதுக்கு அப்பா. பைசா கொடுத்துட்டு வா என்று சொல்ல, ஸ்ரீனி அண்ணனை நம்ப முடியாத பார்வை ஒன்றை பார்த்தான். என்ன வஸ்தா சொல்ற நீ? இதுக்கு தான் படிச்சோமா? நம்ம சுத்தி அநியாயம் நடக்கிறதுனா எனக்கு என்னன்னு போக முடியுமா? ஆனால் இவர் நமக்காக பாடுபட்டவர். மேலும் தாமரை தாமரை she does not deserve this, especially this stroke. சொல்லாமல் விட்டதன் காரணம் வஸ்தன் அவன் கையை அழுத்தியதுதான். சரி, இப்போ என்ன பண்ணணுங்கிற? அதான் அவங்களே நீங்க விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாளே. ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்தவன், வஸ்தன், பேசாம நானே தாமரையை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ தனியா இருந்தாதானே கண்ட பொறுக்கியெல்லாம் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க கேட்குறான். நான் இங்கேயே இப்பவே அவளை கல்யாணம் பண்ணிக்க தயாருன்னு சொல்ல போறேன். உணர்ச்சி கொந்தளிக்க ஸ்ரீனி சொன்னதை கேட்டு வஸ்தனுக்கு மட்டும் இல்லை, அவனுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. வாட்? உனக்கு என்ன பைத்தியமா? புரியாத மொழியில் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி விட்டவனை பார்த்த மாதிரி தம்பியை பார்த்தான் வஸ்தன். தான் கேட்டதற்கு பதில் ஒன்றும் வராமல் போகவே மீண்டும் அவனை ஒரு கையால் அணைத்து, ஸ்ரீனி, ரொம்ப எமோஷனலா பேசாத. இது மாதிரி போற ஊர்ல எல்லாம் கண்ணில் படுற பொண்ணை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ கிளம்பு, சின்னசாமி அங்கிள் பார்த்துப்பார் என்றவனை கவனிக்காது
அங்கு இருந்தபடி இவனையே பார்த்து கொண்டிருந்த அந்த மருமகனை முறைத்தான் ஸ்ரீனி. ஸ்ரீனி, கிளம்பு. தன் தோளை சுற்றி இருந்த வஸ்தனின் கையை படக்கென்று தட்டிவிட்டான் ஸ்ரீனி. இத பாரு, நீ வேணும்னா பெரிய மனுஷன் போய் உன்னோட ஜமீன் வீட்டில் உட்காரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் வரமாட்டேன். பாவண்டா தாமரை. எரிச்சலும் குழப்பமும் சேர்ந்தே வர தன் பிடிவாதத்திலிருந்து கொஞ்சம் கூட இறங்கி வராமல் முரண்டு பிடிக்கும் தம்பியை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் ஒரு கையால் பின்னந்தலையை அழுந்த தடவிய வஸ்தனின் மூளையில் அதற்கான வழி தோன்ற ஆர்வத்துடன் ஸ்ரீனி கையை பிடித்து இழுத்தான். இப்படி எடுத்தன் கவுத்தன்னு எப்படிடா இருக்க? சோ, போகிற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு பொண்ணுக்கா அபயஸ்தம் கொடுத்து வாழ்க்கையை கொடுத்தா உன்னோட குஷ்பு என்ன சொல்வா? இளையவனின் வீக் பாயிண்டில் கை வைத்து அவனை இழுத்து விட்டோம் என்ற பெருமிதம் மஸ்தனுக்கு சில வினாடிகள் கூட நிலைக்கவில்லை. அவன் கையில் சிறைப்பட்டிருந்த ஸ்ரீனியின் கை ஒரே நொடி இறுகியது. முகமும் அதே இறுக்கத்தை பிரதிபலிக்க தமையனின் பார்வையை நேரே சந்தித்தான் இளையவன். அவ புரிஞ்சுப்பா. ஏன்னா அது ஒன் சைட் லவ். எஸ், நான் மட்டும்தான் அவளை விரும்புகிறேன். இப்போ அது எதுக்கு? நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, அது போதும். இப்பொழுது நிஜமாகவே என்ன செய்வதற்கு என்று வஸ்தனுக்கு தெரியவில்லை. அப்படி ஸ்ரீனி தாமரையை விரும்பியிருந்தாலாவது இந்த திருமணத்தை அவனே நடத்தி வைத்திருப்பான். ஆனால் எப்பொழுதும் அந்த பெண்ணை குறித்து பேசினாலும் அவன் தன்னுடைய உற்ற தோழி என்று மட்டுமே சொன்னவன் குரலிலும் கண்ணிலும் இருந்த உண்மை அது அப்படித்தான் என்று உணர்த்தியே இருந்ததே. இதற்குள் ஸ்ரீனி நேரே தாமரையிடம் சென்றிருந்தான். தம்ஸ், சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா என்று கேட்டவனை அதிர்ந்து பார்த்தாள் தாமரை. இதற்குள் அந்த மருமகனுக்கு இது ஏதடா, உள்ளதும் போகும் போல இருக்கிறதே என்று தோன்ற அவசரமாய் அந்த ஊர் பெரியவர்களிடம், என்னங்க, நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், இது எங்க குடும்ப விஷயம், இதுல வெளியூர்காரனுங்க தலையிடுறத விரும்ப மாட்டோம். நீங்க சொன்னதையும் தாண்டி அவர் என்னமோ ஹீரோ கணக்கா எங்க வீட்டு பொண்ணுகிட்ட பேசுறாரு. இதையெல்லாம் நல்லா இல்லை, சொல்லிட்டேன் என்று மிரட்டலோடு குற்றம் விசாரிக்க அவர்களின் தலையும் ஆமோதிப்பதாக அசைந்தது. தம்ஸ், சொல்லு, இந்த நரகத்துல இருந்தே உன்னை விடுதலை. உடனே எஸ்ன்னு சொல்லு. சின்னையா, இது எப்படிங்க? வேணாம், இது சரியில்லை. தலையை மறுப்பாக ஆட்டி 2 அடி பின்னால் நகர்வதற்குள் கங்கை வேகமாக வந்து தாமரையின் கையை பிடித்தார். இந்த சிரிக்கி கெட்ட கேட்டுக்கு முதலாளி விட்டு பையன் கல்யாணம் கட்டிக்க போறானா? சர்வாங்கமும் எரிந்தது அவருக்கு. தாமரையை ஸ்ரீனி பக்கத்தில் இருந்து விலக்கியவர், பெரியவங்க தான் சொல்றாங்கல்ல, சின்ன பையனா வந்தோமா உங்க வீட்டு காரியத்தை பார்த்தோமான்னுட்டு இருங்க தம்பி, அனாவசியமா எங்க வீட்டு பொண்ணுகிட்ட தகராறு செய்யாதீங்க என்று கடுமையான குரலில் மிரட்டிவிட்டு கணவனை பார்த்து, யோ, இங்க என்ன பொட்ட ராசங்கமா நடக்குது? உனக்கு வாயில்ல என்ன? வந்து சொல்லு, இவர் வேலையை பார்த்துட்டு போகட்டும் என்று அவரையும் விடவில்லை. சின்னசாமிக்கு அவமானமாக இருக்க பரிதாபமாக வஸ்தனை பார்க்க அவனுக்கும் தம்பியை எப்படி இதிலிருந்து பிரித்து கொண்டு போவது என்று புரியவில்லை. சின்னசாமியை விடுத்து சண்டைக்காரியிடமே செல்வோம் என்ற எண்ணத்தில் கங்கையிடம், அம்மா, இந்த மருமக தான் சரியில்லைன்னு தெரியுமே, நீங்க எதுக்கு அவசரப்படுறீங்க? நாங்களே வேற ஒரு நல்ல இடமா பார்த்து தாமரைக்கு கட்டி வைக்கிறோம். குழந்தை என்ன இருந்தாலும் உங்க பேத்தி இல்லையா என்று சமாதானமாக பேசியதை அவர் கருத்தில் எடுத்துக்கொண்டால் தானே. இந்த படுபாவி மருமகனாவது தன்னோட ரத்தம்னு இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு போமா. ஆனால் வேற ஒருத்தன் தாமரைய கல்யாணம் பண்ணுனா இந்த சின்ன சனியனை விட்டுட்டு வர சொல்லிட்டா. அதை பார்க்கவே பிடிக்கவில்லை. இதுல அதுக்கும் பொங்கி வேற போடணுமா?
கங்கை சிலிர்த்து கொண்டு திரும்பியதில் தலைமுடி அவிழ்ந்து தொங்கியது. இதோ பாருங்க, ஏதோ இருக்கப்பட்டவங்க எங்க வீட்டுக்கு இம்புட்டு வருஷமா படி அளக்கிறவங்கன்னு இத்தனை நேரம் மறுவாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு உங்க வேலையை பாருங்க தம்பி என்று வஸ்தனிடம் காட்டமாக மொழிந்துவிட்டு தாமரையிடம் திரும்பியவள், அடி இந்தா, இப்படியே வீட்டுக்கு போய் உன்னோட துணிமணியெல்லாம் எடுத்துட்டு இந்த ஆள் கூட போயிடு, திரும்ப வராதே என்று வெறுப்பை உமிழ்ந்து சொல்ல, அவள் பேச்சில் தோணித்த அகங்காரத்தில் வஸ்தனின் மனதில் முதல் முறையாக கோபம் வந்தது. இதற்குள் ஸ்ரீனி தலையிட்டு, அதென்ன எங்க அண்ணனை பார்த்து இப்படி பேசுறது? நான் தான் சொல்றேன்ல, தாமரைய இந்த பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. நானே தாமரைய கட்டிக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இதோ யாராவது போய் ஒரு மஞ்சள் கயிறை கொண்டு வந்து கொடுங்க. இங்கேயே உங்க எல்லாருக்கும் முன்னாடி எங்க கல்யாணம் நடக்கட்டும். இதுக்கு மேல் ஒருத்தர் பேசினாலும் நான் எங்க வக்கீலோடு பேச வேண்டியிருக்கும். போலீஸும் வரும். கிட்டத்தட்ட உரிமினான். போலீஸ் என்றவுடன் கங்கை சட்டென்று பின்வாங்கி தாமரையை குரோதம் பொங்கும் விழிகளால் பார்த்தார். சரி, இந்த சிரிக்கி இங்கிருந்து ஒளிஞ்சா போதும் என்ற மனநிலையில்